பா எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தனா ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்காங்க. யுஎஸ், யுகே, கனடான்ட்டு. நம்மளும் அங்க போய் செட்டில் ஆயிடலாமே. போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்? சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மெய்டு. அங்கெல்லாம் மெய்டு கிடைக்க மாட்டாங்க. நீயே தான் எல்லா வேலையும் பண்ணணும். வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்களா? ஆமாம், கிடைப்பாங்க. கிடைச்சாலும் நீ நம்ம நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும். கக்கூஸ்கர் ஆள் கூப்பிட்டல, அதெல்லாம் அங்கே போனால் நீயே தான் பண்ணணும். நல்லா கக்கூஸ் கலந்துமா. ஆமாம். ரெண்டாவது, மெடிக்கல் அங்கே ஃப்ரீ தான். பட் ஆனால் உடனெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. நேற்று பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம்ல டாக்டர் கிட்ட, அங்கெல்லாம் போனால் ஒரு 3 நாள் வீட்லேயே வச்சு தான் பார்க்கணும். அதுக்கு அப்புறமா தான் கூப்பிட்டு போக முடியும். என்னால ஒரு நாள் ஃபீவருக்கே கஷ்டமாச்சு. அதெல்லாம் இல்லை, முடியாது. சரி, 3வது விஷயம் சொல்கிறேன் பாரு. அங்கே வீடுன்னு இருந்தால் ஒரு லான் இருக்கும், பெருசாக இடம் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் நீ தான் க்ளீன் பண்ணும். நான் எப்படி க்ளீன் பண்றது? அங்கே ஆள் கிடைக்க மாட்டாங்க. அப்படியே ஆள் கிடைச்சாலும் நிறைய செலவு பண்ணணும். நம்ம எதுக்கு போகிறோம் ஃபாரினுக்கு? போய் சம்பாரிச்சு பணம் சேவ் பண்ணலான்னு. இதெல்லாம் பண்ணால் நம்ம சம்பாதிக்கிறக்கா சங்கியை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஐயோ, இங்க எனக்கு வேலைக்கெல்லாம் ஆள் இருக்காங்களே. இருக்கட தெரியாம இருந்து போயிருந்தா அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு